மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் அல்லேலூயா சன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, மரணத்தை வென்றவரே, ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு எங்களையும் பாத்திரவான்களாய் மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா நன்மையான இந்த ஈவுகளையும் ஒரு விசை நினைத்து 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 ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய மாறாத கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. யோர்தான் கலங்கி மறியும் ஜீவித பாரங்கள், யோர்தான் கலங்கி மறியும் ஜீவித பாரங்கள், எலியாவின் உதப்ப வீடே நின்று விஸ்வாச சோதனையில், எலியாவின் உதப்ப வீடே நின்று விஸ்வாச சோதனையில், எண்ணி எண்ணி ஸ்துதிக்குவார் என்னில்லாத கிருபைகளினால், இன்னயோளம் தன் புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே, இன்னயோளம் தன் புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே. ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் எங்களை தாங்கி நம்முடைய கரங்களுக்காக ஸ்தோத்திரம். அநேகருக்கு கிடைக்காத இந்த பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே, அநேகருக்கு கிடைக்காத இந்த மேலான நாமம் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாமத்தை ஆராதிப்பதற்கு பாக்கியவான்களாய் நீர் எங்களை மாற்றி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நினைத்து நினைத்து ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இனக்கெதிராய் வரும் ஆயுதம் பலிக்கையில்லா இனக்கெதிராய் வரும் ஆயுதம் பலிக்கையில்லா நின்னே உடையவன் நின்னவகாசம் தன்னே தாசரின் நீதியவன் நின்னே உடையவன் நின்னவகாசம் தன்னே தாசரின் நீதியவன் எண்ணி எண்ணி துதிக்குவார் என்னமில்ல கிருபைகளினால் இன்னயோளும் தன் புஜத்தார் என்னை தாங்கிய நாமமே இன்னயோளும் தன் புஜத்தார் என்னை தாங்கிய நாமமே. ஆண்டவரே, இப்படி ஒரு மேலான நாமத்தை தொழுது கொள்ள பாத்திரவான்களாய் நீர் எங்களை ஆண்டவரை தெரிந்தெடுத்ததற்கு கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காலையிலே அதிகாலையிலே உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே இதோ உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் ஆண்டவரே எங்கள் மத்தியில உம்முடைய பிரசன்னத்தை உணர்வதற்கும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பும் இப்படி ஒரு நல்ல ஆண்டவரே தருணம் இப்படி ஒரு நல்ல மீடியாவை கொடுத்து எங்கிருந்தெல்லாமோ நாங்க உம்முடைய நாமத்தை ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக மேலான ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனவே எல்லாவற்றையும் ஆண்டவரே பரலோகத்தில் இருந்து அங்கீகரிக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களின் தேவன் செய்து வருகிறீர், செய்ய போகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் ஒரு விஷயம் கரத்துல கொடுக்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. நன்றியோடு உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். தேவ பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். தூயாதி தூயவர் ஆண்டவரே, பாவம் நிறைந்த எங்களுக்கு மத்தியிலே வாசம் செய்வதற்காக நீர் இறங்கி வந்து எங்களை மீட்டதினாலே உம்மை ஆராதிப்பதற்கு பாத்திரவான்களாய் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதம் இருக்கிற நேரத்தை உம்முடைய கரத்திலே கொடுத்து செபிக்கிறோம். பெரிய காரியங்களின் தேவன் எங்களுக்காக செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையிலே நீர் ஆண்டவரே எங்களோடு உம்முடைய வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே பேச நாங்கள் ஒரு விஷயங்களுடைய உள்ளத்தை திறக்கிறோம். எங்களோடு பேசுங்க கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே நீர் பேச நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்வீரான்னு செபிக்கிறோம். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஆண்டவா பிரியமானதை
மட்டும் செய்ய ஆயத்தம். நாங்கள் இதோ ஆயத்தமாயிருக்கிறோம். என்ன செய்ய வேண்டுமோ அதை எங்களுக்கு காட்டுங்க சுவாமி. அதை கேட்டு அதன்படி செய்வதற்கு ஏற்ற கிருபைகளை நீர் கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை நம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ரெவரண்ட் டி ராஜ்குமார். இப்பொழுதும் செய்தி வேலைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். ஐ வாண்ட் டு வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ஸ்பெஷல் வார்ம் வெல்கம் டு ரெவரண்ட் டி பாஸ்டர் ராஜ்குமார். அவர் பல வருடங்களாக பஞ்சாப் மாநிலத்திலே மிஷினரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்பங்களும் இங்கு இருக்கிறது. கர்த்தர் இப்பொழுதும் இந்த வேளையில் அவர் மூலமாக நம்மிடத்திலே இடைப்படுவாராக. தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். Over to Reverend D. Easter Rajkumar for the message. தேவ செய்திக்காக ரெவரண்ட் டி ஈஸ்டர் ராஜ்குமார் நம் மத்தியிலே தேவ செய்தியை கொண்டு வருவார். பல வருடங்களாக பஞ்சாப் மாநிலத்திலே மிஷினரியாய் பணிபுரிந்து கொண்டிருக்கிற அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர் நம் மத்தியிலே வந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உண்மையாவே கர்த்தர் அவர் மூலமாக நம்மிடத்திலே இந்த காலை வேளையிலே பேசுவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே I hand over the meeting to Reverend D. Easter Rajkumar. Over to you, Pastor. God bless you. Thank you, Doctor. ஆண்டவருடைய பெரிதான கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் எப்படி உங்களுக்கு மத்தியிலே வந்து இந்த இடத்திலிருந்து பஞ்சாபில் இருந்து உங்களோடு சேர்ந்து காலை நேரத்திலே தாய்மொழியிலே ஆண்டவரை ஆராதிக்க கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ரொம்ப ரேரா கிடைக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கிட்டத்தட்ட 15 வருடங்களாக பஞ்சாபிலே ஊழியம் செய்வதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 24 வருடங்களாக நார்த் இந்தியாவில் இப்படி பணி செய்வதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் கொடுத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களுக்காக, ஊழியத்தின் நிமித்தமாய் கொடுத்திருக்கிற அநேக ஆத்மாக்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த ஆத்மாக்களோடு சேர்ந்து இன்றைக்கு உங்களோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம். Thanks a lot, Doctor, for this wonderful opportunity. கர்த்தர் இன்னும் அதிகமான இப்படி ஜெபிக்கிறவர்களை எழுப்பி அதன் மூலமாக தேசத்திலே பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவர் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இன்னும் இது போல உங்களை கொண்டு இந்த மாதிரி அநேகரை கொண்டு தன்னுடைய சித்தத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது பெரிய பெரிய காரியங்கள் நடைபெறுகிறது. நீங்க எல்லாரும் ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அநேகருடைய ஜெபம் இந்த இடத்துல பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்துல வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நான் வாசித்து கொண்டிருந்த ஒரு வேத பகுதி, அந்த பகுதி என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. அந்த கவனத்தை நான் உங்களுக்கு மத்தியிலும் வைக்க ஆசைப்படுகிறேன். கவனத்தை ஈர்த்த அந்த வேத பகுதியை நான் உங்களோடு வைக்க ஆசைப்படுகிறேன். இட்ஸ் ஃப்ரம் Hebrews chapter 2, 2வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும்
பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பிரியமானவர்களே, நான் வாசித்துக் கொண்டிருந்த ஒரு வேத பகுதி இது என்னை எச்சரித்தது. எப்படி எச்சரித்தது? இதுல சொல்லப்பட்டு இருக்கிறபடி இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இது! இதை இன்றைய தினத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? காலையில் எழுந்து உயிரோடு எழுந்த தேவனை ஆராதிக்கிறோம். மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவரை ஆராதிக்கிறோம். A bright future இருக்கிறது என்ற ஒரு நிச்சயத்தை கொண்டவர்களாக நாம் அவரை ஒவ்வொரு நாளும் ஆராதித்து வருகிறோம். பிரியமானவர்களே, நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஃபார்ச்சுனேட்லி சொல்லக்கூடாது, அன்பார்ச்சுனேட்லி இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிற அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற என்னிலே காணப்படுகிற குறைவு அல்லது என்னிலே காணப்படுகிற ஒரு ஒரு கவன குறைவு, கேர்லெஸ்னஸ் என்று சொல்லலாம். ரைட்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பெற்றவனாகிய நாம் ஒருவேளை ஊழியக்காரராக இருக்கலாம், ஊழியத்திலே அதிக ஈடுபாடுள்ளவனாக கூட நான் இருக்கலாம். ஆனாலும் நாட்கள் ஆக ஆக இவ்வளவு பெரிய இந்த ரட்சிப்பை பெற்றவர்களாகிய நாம் ஒருவேளை இந்த காரியத்திலே அல்லது நமக்குள்ளாக இருந்த அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பாரம் அல்லது ஆத்துமாக்களை கொண்ட ஒரு தரிசனம் அல்லது கரிசனை, ஒருவேளை அநேக ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டே வருகிறோம், எல்லாவற்றையும் செய்து கொண்டே வருகிறோம், ஒருவேளை நம்மை அறியாமல் இந்த காரியங்கள் ஒருவேளை குறைந்து கொண்டு இருக்குமே என்றால் அதை சரி செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். Attention towards the church. Otherwise, attention, church attention. இன்றைக்கு நீங்கள் இதை செய்வதற்கு எச்சரிக்கப்படுகிறீர்கள் என்று எனக்கு கிடைத்த இந்த வசனம். முதலாவது இந்த எச்சரிப்பை நான் எனக்கு எடுத்துக்கொள்கிறேன். இவ்வளவு பெரிதான ஒரு கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த வசனம் சொல்வது போல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்று இருப்போம் ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பை குறித்த கவலை வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசுவானவர் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்க, இங்கு வசனத்திலே எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? கவலைப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நான் ரட்சிக்கப்பட்டிருக்க அல்லது நான் இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்க, என்னை போல் என்னுடைய தேசத்திலே நான் வாழுகிற பகுதியிலே என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அநேகர் இந்த ரட்சிப்பை குறித்து கேள்விப்படாது இருக்கிறார்களே, அவர்களை குறித்த கவலை எனக்கு இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய அட்டென்ஷன். நான் வாசித்துக் கொண்டிருந்த ஒரு சில வேத பகுதி, அதுல இருந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே சாப்டர்ஸ், இந்த சீக்வன்ஸ்ல வரும் பொழுது எனக்கு கிடைத்த அந்த காரியங்களை நான் உங்களுக்கு மத்தியில வைக்க ஆசைப்படுகிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது போல,
லூக்கா எழுதின சுவிசேஷம் நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலே 3 பேர் அவருடைய சீஷர்கள். நான்காவதாக நாம் பார்க்கிற இந்த லூக்காவை குறித்து இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற வேளையிலே லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 1வது அதிகாரத்தின் 1வது வசனம், மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல், from the beginning, ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்து, நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. அவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவேளை நான் மற்றவர்களைப் போல இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து அல்லது நடந்து அப்படி ஒரு அனுபவம் எனக்கு இல்லாவிட்டாலும், அவர் சொல்லுகிற காரியம், கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே. சோ என்ன சொல்லுகிறார்? நான் ஒருவேளை அப்படி அவரோடு கூட வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை நான் அனுபவிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காவிட்டாலும், அதை கண்ணார கண்டவர்கள் எங்களுக்கு போதித்தவைகளை குறித்து அல்லது எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத நான் முன் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்து, நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று என்று சொல்லுகிறார். சோ சுவிசேஷத்தை கண்ணார கண்டவர்கள், போதித்ததை பெற்றுக்கொண்ட இந்த டாக்டர் லூக் தியோபிலுஸ்க்கு எழுதும் பொழுது சொல்லுகிற ஒரு காரியம், கண்ணார கண்டதை சிலர் கேட்டு அதை எங்களுக்கு சொன்னதினாலே, அதை ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் பெற்ற இந்த நன்மையை குறித்து உமக்கு எழுத நான் ஆசைப்படுகிறேன். என்ன சொல்லுகிறார்? உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எவ்வளவு அழகான ஒரு காரியம்! தான் பெற்றுக்கொண்ட ஒரு நன்மையை அநேகருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இருக்கிற அந்த நல் எண்ணத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். யார் கண்டது? நேராக கண்ட எல்லா சீஷர்களும் சரி, சீஷர்கள் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட லூக்கா சொல்லுகிற இந்த காரியமும் சரி. பிரியமானவர்களே, நாம் அதர்வைஸ் நான் பெற்றுக்கொண்ட இந்த நன்மையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை தொடர்ந்து அநேகருக்கு கொண்டு செல்வதற்கு ஏற்ற ஒரு 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 கட்டாயத்திற்குள்ளாக நான் இருக்கும் பொழுது, ஒருவேளை இந்த ரட்சிப்பை குறித்த கவலை எனக்கு இராவிட்டால் இந்த தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்ளுவோம் என்ற அந்த எச்சரிப்பின் செய்தி என்னை ஒரு விசை மீண்டுமாய் இந்த பணியிலே உற்சாகம் அடைவதற்கு எனக்கு உதவி செய்தது. பிரியமானவர்களே, வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயுவிற்கு பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிற ஒரு காரியம், அதை நான் உங்கள் மத்தியில வைக்க ஆசைப்படுகிறேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 16வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? 1 Timothy chapter 1 verse 16 says, அழகாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் என்ன சொல்லுகிறது?
அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். அப்படி இரக்கம் பெற்றதினாலே அவர் என்ன சொல்லுகிறார்? ஒப்புவிக்கப்பட்டதை தொடர்ந்து அநேகருக்கு சொல்வதற்காக உந்தப்படுகிறதுனாலே தீமோத்தேயுவிற்கு எழுதும் பொழுதும் அவர் இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. தீங்கு என்பது அல்லது அப்படி ஒரு பாடு வருகிறது என்றால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை செய் என்று தீமோத்தேயுவிற்கு அவர் எழுதுகிறார். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். தொடர்ந்து வாசிப்போம் என்றால், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபையை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்படி ஆக்கப்பட்டிருக்க இதை குறித்து ஒருவேளை கவலையற்று நான் இருப்பேனே என்றால், the thing is we have everything. நான் சொல்லுவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், ஆராதிக்கிற அந்த முறைமையை அறிந்திருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலை என்பதை அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் எல்லாவற்றையும் நான் பெற்றிருந்தும் ஒருவேளை அதை பெற்றிராத மக்களை குறித்த கவலை எனக்கு இல்லை என்றால் எனக்கு வரக்கூடிய தண்டனைக்கு நான் எப்படி தப்பித்துக் கொள்வேன் என்று இந்த வசனத்திலே படிக்க கேட்டு இருக்கிறோம். நான் இதை வாசிக்கும் பொழுது ஒரு நபரை குறித்து தேவன் என்னோடு பேசினார். வசனத்திலே அந்த நபரை குறித்து பொதுவாக நாம் தவறாகவே கேட்டு பழகி இருக்கலாம். ஆனால் எனக்கு தேவன் எச்சரித்தது என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 16வது அதிகாரத்தின் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Luke chapter 16 verses 23. பாதாளத்திலே, அதாவது அதற்கு முந்தின வசனம் எப்படியா சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அவன் மடியிலே ஆபிரகாமையும் ஆபிரகாமின் மடியிலே லாசருவையும் காண்கிறான். ஐஸ்வர்யவான் அந்த லாசரை காண்கிறான். இந்த லாசரு யார்? ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டின் முற்றத்திலே உணவிற்காக அலைந்து திரிகிற அல்லது மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளினாலாவது தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்கு ஆசைப்பட்ட ஒரு லாசரு, பருக்களினாலே அல்லது மோசமான ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு நாளும் என் கண் முன்பாக வருகிற ஒரு லாசரு. எப்ப வெளியே போனாலும் அவனை நான் பார்க்க நேரிட வாய்ப்பு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு லாசரு மரிக்கிறான், ஐஸ்வர்யவானும் மரிக்கிறான். இன்றைக்கு இவர்கள் இருக்கிற சூழ்நிலை வேறு. லாசரு ஆபிரகாமின் மடியில இருக்க, ஐஸ்வர்யமான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இதற்கு நல்ல ஒரு
டெஃபினிஷன் அல்லது ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. என்ன சொல்கிறார் அதற்கு ஆபிரகாம்? மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு காரியம். நீ பூமியிலே இருக்கும் பொழுது நன்மைகளை அனுபவித்தாய். ஒருவேளை இந்த இந்த ஐஸ்வர்யவான் ஆவிக்குரிய நன்மைகளை பெறவில்லை என்றாலும் உலகத்திற்குரிய எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்கிற ஒரு மனிதன். இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் பெற்று இருக்கிறோம். எல்லா நன்மைகளும் நம்ம இடத்துல உண்டு. we know everything. redemption நம்மகிட்ட இருக்கு, பெட்டிஷன் நம்மகிட்ட இருக்கு, இன்டர்செஷன் நம்மகிட்ட இருக்கு, எவ்ரிதிங் we have. என்னென்ன செய்தால் அவர் என்மேல் பிரியமாய் இருப்பார், எப்படி அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் நான் ஒவ்வொரு நாளும் செய்து அவருக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் வாழுகிறேன், நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறேன். ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்று சொல்லிவிட்டு அதற்கு மாறாக வருகிற மற்ற காரியத்தை பார்ப்போம். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டு இருக்கிறது என்றான். இதை கேட்ட மாத்திரத்திலே தன்னுடைய இயலாமை அல்லது இனிமேல் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடையாது என்பதை அறிந்த ஐஸ்வர்யவானுக்கு இருந்த ஒரு கவலை. எபிரேயர் 2வது அதிகாரத்திலே நாம் வாசித்த எபிரேயர் 2வது அதிகாரத்திலே நாம் வாசித்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்த கவலையற்று இருக்கிற அந்த சூழ்நிலை, இங்கு இந்த ரட்சிப்பை குறித்த கவலை இந்த ஐஸ்வர்யவானுக்கு வருகிறது. எப்படி வருகிறது? எனக்கு வாய்ப்பற்று நான் இங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவர் சொல்லுகிற ஒரு காரியம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் லாசருவை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். எவ்வளவு அழகான ஒரு பெட்டிஷன், இன்டர்செஷன் பிரேயர். அது எவ்வளவு அழகா ஜெபிக்கிறார். நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆனால் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு என்னுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் லாசருவை நீர் அனுப்பும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். ரட்சிப்பை குறித்த கவலை நரகத்திலே இருந்தும் இந்த ஐஸ்வர்யவானுக்குள்ளாக அது கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ளே ஒருவேளை இவை எல்லாம் இருக்கலாம், ஆனால் முதலாவது அந்த இருந்த அந்த தரிசனமும் சரி, அல்லது அந்த பாரம், அல்லது அந்த வேகம் குறைந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்க நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பை குறித்த கவலை அற்று இருப்போமே என்றால் அதை சரி செய்ய அழைக்கப்படுகிறோம். தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். இந்த மோசேயும் தீர்க்கதரிசிகளும் யார்? இன்றைய தினத்திலே அழிந்து போகிறவர்களுக்கு மோசேயாகவும் அழிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தீர்க்கதரிசிகளாகவும் தேவன் யாரை பயன்படுத்தி வருகிறார் என்று கேட்டால் நம்மை தான் பயன்படுத்துகிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம், எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்கிறோம். எல்லா நன்மைகளையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கும் பொழுது ஒருவேளை நாம் அதை மற்றவர்களுக்கு அறியாமல் போவோமே என்றால், நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த மோசே, இதுல சொல்லப்பட்டிருக்கிற மோசேயும் தீர்க்கதரிசியும் யார் என்று கேட்டால் அது நானும் தேவனை அறிந்திருக்கிற நீங்களும் மாத்திரமே. ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு 40 நாள் லைட் அண்ட் சவுண்ட் ப்ரோக்ராம்காக நவநீதர் அண்ணன் அவர்களோடு முழு டீம் அந்த இடத்துக்கு போகுது. எல்லாரும் பை பஸ், அந்த பஸ்லேயே போறாங்க. நான் அண்ணனோடு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு இருக்கும் பொழுது நாங்க கல்கட்டால இருந்து பர்கர்வாக்கு போயிட்டு இருக்கிற அந்த நேரத்திலே
வாழ்க்கையிலே நடந்த ஒரு பெரிய காரியம், அதை மறக்க முடியாது. அண்ணன் கூடயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எழும்பி வாசல் பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்கிறேன். ரொம்ப நேரமா நின்னதுனால மறுபடியும் என்னை உள்ளே வர அழைத்தார்கள். அதுக்கு முன்னாடி அந்த பக்கத்துல அந்த டிடி சீட்னு ஒண்ணு உண்டு. சிங்கிள் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு நபர், அவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் அந்த இறங்க வேண்டிய ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்துல ஆக்சுவலா அந்த ட்ரெயின் நிக்காது. ஸ்லோ ஆகிற நேரத்துல அவர் இறங்குவதற்கு பிரயாசப்படுகிறார். நான் வந்து சைட் லோயர் பெர்த்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன். பார்க்கும் பொழுது நான் கண்ட ஒரு காரியம், அந்த மனிதனுடைய பிரீஃப் கேஸ் வந்து அந்த ஹேண்டிலுக்குள்ள மாட்டி அவர் இறங்க முடியாம கை ஸ்லிப் ஆகுது. மொத்தத்துல அவர் ஸ்லிப் ஆகி அந்த ட்ரெயின்குள்ள கீழே விழுந்து அடிபடுகிறத நான் கண்ணார பார்க்கிறேன். கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் நிக்குது. அவர் இறந்து, அதாவது 2, 3 துண்டுகளாக அவருடைய சரீரம் போய்விட்டது, மரித்து விட்டார். நான் இங்க உட்கார்ந்து அழுகிறேன். அழும் பொழுது நவநீதரன் என்னிடத்திலே கேட்ட ஒரு காரியம், அந்த மனிதன் கடைசியாக யாரோடு பேசிக் கொண்டிருந்தான்? மீண்டுமாய் அழ ஆரம்பித்தேன், அதிகமாய் அழ ஆரம்பித்தேன். கடைசியாக பேசுவதற்கு ஆண்டவர் என்னை குறித்திருந்ததினாலே அந்த இடத்திலே நாங்கள் இருவரும் சந்திக்கிறோம். இந்த அழிந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு மோசையாகவும் தீர்க்கதரிசியாகவும் அவர் என்னை ஏற்படுத்தி இருக்க, நானோ சாதாரண உலக காரியங்களை குறித்து பேசிவிட்டு அப்படியே சென்று விட்டேன். ஒருவேளை அன்றைக்கு இயேசுவை குறித்து நான் சொல்லியிருப்பேனே என்றால், மரிக்கும் பொழுது இயேசுவே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அந்த நித்தியத்திற்குள்ளாக கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் என்னுடைய தவறு, நான் அந்த மனிதனை ஒரு சாதாரண மனிதனாக நினைத்து என்னை நான் மோசே என்றோ தீர்க்கதரிசி என்றோ நினையாததினாலே ஒரு ஆத்மா என் கண் முன்பாக நரகத்திற்கு நேராக கொண்டு செல்லப்படுவதை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டதினாலே, சுவிசேஷத்திற்கு சாட்சிகளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் இன்றைக்கு எச்சரிக்கிறார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமே என்றால் இந்த தண்டனைக்கு நாம் தப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது. இங்க நிறைய வாய்ப்பு உண்டு. ஆண்டவரை அறிவிப்பதற்கும் உங்களிடத்திலே இருக்கிற எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து இங்கு அவரை குறித்து பிரசங்கிக்க இங்க வாய்ப்புகள் அநேகம் உண்டு. இந்த பணித்தளத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து உங்களிடத்தில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய நன்மைகளை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ரீசெண்டா எங்களுடைய ஆலயத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு புற மதத்து ஒரு பெண், அவங்க பேர் பீர்பால், ஒவ்வொரு நாளும் தான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மக்களுக்கு மத்தியிலே போய் சொல்லுகிறதுனாலே 2 மாதங்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட 4-5 குடும்பங்களை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தி இருக்கிறார்கள். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட படிப்பறிவில்லாத பீர்பால் இதை செய்ய முடியுமே என்றால், எல்லா நன்மைகளையும் பெற்றிருக்கிற நான் செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்கலாம். இயேசு ராஜா எங்களோடு பேசுவீராக என்று ஜெபிக்கிறோம். வீடியோ பந்த். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பாதத்திலே ஒரு விஷயங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசுகிற அந்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சீயோன் குமாரத்தி சிந்தையில் வைத்துக்கொள், உன்னை அழைத்தது நானல்லோ. சீயோன் குமாரத்தி சிந்தையில் வைத்துக்கொள், உன்னை அழைத்தது நானல்லோ. ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு பேசின காரியத்தை பிரியமானவர்களே உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் யாரோ வாழ்விலே சிலுவையை கண்டீரோ, சிலுவை காய்பணி செய்ய வாரீரோ.
தீர்க்கதரிசிகளும் வரம் பெற்றவர்களும் விழுந்து கொண்டிருக்க ஆண்டவர் இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் பேசுகிற இந்த ஒரு காரியம். தீர்க்க தரிசனம் கூறியவர் கூட பின்வாங்கி நாளில் போய்விட்டார். தீர்க்க தரிசனம் கூறியவர் கூட பின்வாங்கி நாளில் போய்விட்டார். யார் யாரோ வாழ்விலே சிலுவை கண்டீரோ, சிலுவை காய்பணி செய்ய வாரீரோ. ஆண்டவரே, ஒரு விஷயங்களை உம்முடைய அந்த அழைப்பிற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பேன் என்றால் அந்த தண்டனைக்கு நான் தப்ப முடியாது சுவாமி. அப்பா, நித்தியத்தை குறித்த எல்லா ரகசியத்தையும் அறிந்திருந்தோம். ஒருவேளை அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை குறித்த பாரம் எனக்கு இல்லை என்றால் ஆண்டவரே, அந்த தண்டனைக்கு நான் தப்ப போவதில்லை. எங்களோடு பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே பேசும். உம்முடைய சுவிசேஷத்திற்காக சாட்சியாய் எழும்பி நிற்க எங்களை பயன்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசின அந்த விதத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சுவிசேஷத்தை இந்த உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு எங்களை பயன்படுத்துங்க. உம்முடைய திருக்கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.